சூஜி அல்வா எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கப்ல தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த கப்ல வந்து ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்ல ரவை எடுத்தனும் அதே அளவு தான் சர்க்கரை எடுக்க போறேன். ரவை ஒரு கப்னா சர்க்கரை வந்து ஒரு 1.25 கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த அல்வாக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாவே தேவைப்படும். ஸோ அல்வானாவே பொதுவாக நெய் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் வந்து நீங்கள் இதை இவ்வளோ குவான்டிட்டின்னு மெஷர் பண்ணவே வேண்டாம். நீங்கள் ஒரு கப்பு இதை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 1 கப் அளவுக்கு அது கண்டிப்பாக இதாக இருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவு பெருசாகவே ஊற்றிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால சரியாக வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஷ்யூ நட்டை வறுத்து போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட் நல்லா கொஞ்சம் தாராளமே போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் பொடி பண்ணி இந்த மாதிரி பெருசாகவும் போடுற மாதிரி இருந்தால் பெருசாக போடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் பொடி பண்ணியும் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பொடி பண்ணி போடுறேன். அப்போ தான் எந்த ஒரு பைட் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்க, ஒரு கை அளவுக்கு வந்து நான் கேஷ்யூ நட் எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ குவான்டிட்டின்னு நான் சொல்லலை. ஏன்னா இதுக்கு வந்து அல்வாக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவு கேஷ்யூ நட் போட்டிருக்கேன். நான் இதுக்கு கிரேப்ஸ் ஆட் பண்ணாமல் பாதாம் பவுடர் ஆட் பண்ண போறேன். பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக நறுக்கி போடாமல் இந்த மாதிரி நான் மிக்சியில் வந்து அடிச்சு தூள் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ண போறேன். இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண போறேன். நீங்களும் வேணும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக இதாகட்டும். இதை எடுத்து வச்சுட்டு இதே வானிலையில் வந்து நான் ரவை வறுக்க போறேன். இப்போ பாருங்க, பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. நான் ஏன் இந்த கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னா, எப்பயுமே நம்ம ஏதாவது ஸ்வீட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் கம்மியாக பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை வந்து இது ஆக்சுவலாக ஃபைனலாக ரொம்ப நல்லா வந்துச்சு. இப்போ பாருங்க, இப்போ நான் இதை ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன். ஒரு சிலது வந்து கொஞ்சம் முழுசாவே போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இது கேஷ்யூ நட் பொரியிற அளவுக்கு மட்டும் நீங்கள் அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பட் ரவையை நெய்யில் வறுக்கும் போது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் பக்கத்துலேயே நெய் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துட்டு இருக்கு. இது ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்தால் தான் இந்த அல்வாக்கு நல்லா இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துட்டு இருக்கு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ரவையை போடுறேன். ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால ஒரே இதில் மேனேஜ் பண்ண முடியல. இப்போ ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு நான் ரவை இந்த கேஷ்யூ நட் ஒரு இதில் மாத்திட்டு ரவையை போடுறேன். இது நல்லா ஒரு பிளேட்ல மாத்திட்டேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய டேபிள் ஸ்பூன்ல நெய் ஊற்றிருக்கேன். அல்வானாவே பொதுவாக நெய் அதிகமாக இருக்கும். அப்பதான் அல்வா நல்லா இருக்கும், நல்லா அந்த சாஃப்டா வரும். இப்போ இந்த நேரத்தில் அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிட்டு ரவையை போட்டுடுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ரவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கேசரி ரவைன்னு வச்சதுல அதுதான். இதை போட்டுட்டு பக்கத்திலேயே நின்று நீங்கள் வறுத்து விட்டுக்கணும். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பக்கத்திலேயே நின்று இது கட்டி தராமல் வறுத்துக்கணும். இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அதனால தான் அந்த சிம்னிலுக்கு லைட்டை கூட ஆஃப் பண்ணிட்டேன். நானா வீடியோ எடுக்கிறதுனால இது ரொம்ப நேரம் உங்களுக்கு பிடிச்சிட்டு கிளறிட்டு எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கொஞ்சம் ஒரு 3-4 டீஸ்பூன் அதிகமாக வந்து நான் வந்து சுகர் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறதுனால நம்ம என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்வீட்டை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது உடனே டக்குன்னு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே நின்று கிளறணும். அதுதான் இப்போ நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகரும் அப்புறம் மேலே என்ன ஆட் பண்ணுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு பால் ஆட் பண்ணுறேன். 1 கப்பு பாலும் 2 கப் அளவுக்கு இதே கப் அளவுக்கு நான் தண்ணியும் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிட்டு அந்த கட்டி இல்லாமல் இப்போ நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க, எந்த கட்டி இல்லாமல் டக்குன்னு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கட்டி ஆயிடுச்சுன்னா அல்வா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ என்னோட வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், எந்த இதுவும் இருக்காது, கட்டி இருக்காது. அந்த அளவுக்கு நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 1 கப் பால் ஊற்றினதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 கப்பு பால், 2 கப்பு தண்ணி, அப்புறம் நான் சொன்ன அந்த ஒரே கப் அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு சுகரு, 1 கப் அளவு ரவை. ஸோ இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். ஏன்னா ரவையில் நம்ம தண்ணி ஊற்றினா சீக்கிரம் இழுத்துக்கும். ஸோ அதனால பக்கத்துலேயே நின்று கிளறிக்கோங்க. இப்போ பாருங்க, இதை நான் கிளறிட்டே இருக்கேன். இது இந்த பேனில் ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பாதாம் பவுடரையும் இதையும் கேஷ்யூ நட்டையும் ஆட் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ அப்போ கொஞ்சம் சீக்கிரம் ஒட்டாமல் வரும் அப்படின்னு மட்டும் இல்லை, அல்வாவும் நல்லா நெய் ஊற்றினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா நெய் இல்லாமல் பண்ணால் சுத்தமாக நல்லா இருக்காது, இந்த ரெசிபியே வேஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நல்லா ஊற்றி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா அடுப்பில் ஒட்டாத வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒட்டாத ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த பேனை இது பண்றேன். இப்ப பாருங்க ஒட்டாம வருது பாத்தீங்களா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாதாம் பொடி பண்ணி வச்சிருந்தேன்ல அதை ஆட் பண்றேன். ஸோ ஒரு சில பாதாம் வந்து கொஞ்சம் இதாவே இருக்கட்டும்னு சொல்லி இதை வந்து நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணல, ஓரளவுக்கு தான் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட வந்து நான் கேஷ்யூ நட் நெய்ல வறுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றினதுல நான் ஒரு கப் அளவு தான் தண்ணி காமிச்சிருப்பேன். ஏன்னா நான் வீடியோவே நானே எடுத்து பண்றதுனால காட்டல. ஸோ இப்போ இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்ப இது மேலே இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நான் நெய் ஊற்றுவேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஊற்றுறேன்னு. மேலே வந்து திரும்ப வந்து அல்வாக்காக வந்து இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஏற்கனவே வீடியோக்கு முன்னாடி ஊற்றிட்டேன், அதனால இப்போ 2 டேபிள் ஸ்பூன் டோட்டலாக ஊற்றிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஒரு கப்பில் வச்சு காட்டுறேன் எப்படி வந்திருக்கேன்னா. ரெடியாகி வரவே எங்க வீட்டுல சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். என் குட்டீஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எம்மியா இருக்குனாங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன், வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் இல்லைங்க. ஏற்கனவே என் குட்டீஸ் டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்ட்டாங்க. சரி உங்க முன்னாடி டேஸ்ட் பண்ணலாமே பண்றேன். வாவ், எம்மியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.